அன்பிற்குரிய செவிலியர் மாணவிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோடு உரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர், பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்ல போனா கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு, நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில நான் இங்கே இருக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். என்னை அழைத்தமைக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை உணர்வும். இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுறார். அது யாருன்னா செவிலியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி. அதுல பேசும்போது குறிப்பிடுறாரு, அவருடைய தாய் மாமன் நன்றா படிச்சாராம், அவரு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்கல முதலமைச்சர் ஆயிட்டு சொன்னேன். யாரு மக்களாக்கல, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. யாராவது ஏத்துக்கிட்டீங்களா? அவர் உழைச்சு வந்திருந்தா ஏத்துக்கலாம். அவர் உழைப்பால் அந்த பதவிக்கு வந்தா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா குறுக்கு வழியில தான் துணை முதலமைச்சராக அடைஞ்சிருக்கார். திரு கருணாநிதி அவருடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளத்தில் தானே இவர் துணை முதலமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்குது. ஒரு சாதாரணமா இருக்கிற ஒரு தொண்டை இந்த நிலைக்கு வர முடியுமா? திமுகவில் முடியுங்களா? அண்ணா திமுகவில் முடியும். ஒரு சாதாரண கிளை செயலாளர். இங்கே உங்களை போல் நான் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு அங்கே இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் முதலமைச்சர், இப்பொழுது உங்கள் துணையோடு பொதுச் செயலாளர் கட்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக குறுக்கு வழியில பதவி பெற்றுட்டு இப்படி எல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க துணை முதலமைச்சர் அவர்களே. அது மட்டும் இல்ல, அந்த பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா அவருடைய தாய்மாமன் தான் இருக்கிறார். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லா பதவியிலும் இருப்பாங்க, வேற யாரையும் விட மாட்டாங்க. அரசியல் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். அந்த பதவி டிஎம்எஸ் சுகாதாரத்துறை இயக்குனர் பதவிக்கு அவர் மாமா தாய் மாமா வந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்னு, திரு ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழா அப்பொழுது திரு ஸ்டாலினுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்ந்துட்டார். அப்போ அந்த அம்மா மேடையில் பேசுறாங்க, பல்வேறு பணிகளுக்கும் இடையில துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது மகிழ்ச்சின்னு. எப்பேற்பட்ட நாடகம்! அம்மா மகனை எப்படியெல்லாம் புகழ்றாங்க. நாட்டு மக்கள் புகழ வேண்டும், குடும்பத்திற்கு புகழ்ந்த பிரயோஜனம் இல்லை. இங்க இருக்கின்ற நாட்டு மக்கள் புகழ்ந்தாதான் அது நிலையான புகழ். ஆனா அந்த புகழ் அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உழைச்சு வந்திருந்தா தானே கிடைக்கும். குறுக்கு வழியில் வந்தவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்குங்களா? திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேசினாங்க. அதுல குறுக்கிட்டு பேசிக்கிட்ட பொழுது அப்போ ஆபரேஷன் சித்தூர் குறித்து பேசினாங்க. ஆபரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக 7 குழு அமைக்கப்பட்டு அதில் ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க. பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகள்லாம் எடுத்து சொன்னாங்க. இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது
பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது, அதை உரிய முறையில் அறிந்திருந்தா அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்தியிருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க. அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க. நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏனென்றால் இதற்கு சரியான தீர்வு மத்திய அரசு கண்டிருக்குது. சரியான தீர்வு. யார் இந்த பயங்கரவாத தாக்கல் நடத்தினார்களோ அவருடைய முகாம்களை சரியாக கண்டறிந்து அந்த முகாம்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டவர் கொன்று குவித்த அரசு மத்திய அரசாங்கம். இதே 1998ஆம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டம், மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க. அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள்? உளவுத்துறை ஃபெயிலியரா? இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயமா? அண்மையில் கள்ளக்குறிச்சியில சுமார் 67 பேர் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. 2 பேர் விஷசாராயம் குடித்தவுடன் அவர் மருத்துவமனையில் போய் சேர்க்கிறாங்க. அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், ஒரு திமுக எம்எல்ஏ 3 பேரும் சேர்ந்து நிருபருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்பவாவது உரிய முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த 67 பேர் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். அப்பவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் நிருபருக்கு, இது கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை, பல்வேறு உடல்நிலை சரியாத காரணத்தினால அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு தவறான தகவலை கொடுத்த காரணத்தினால அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2 இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு துக்கம் விசாரிக்க போய் அங்க இருக்கிற விஷசாராயத்தை சுமார் 65 பேருக்கு மேல் குடித்து கிட்டத்தட்ட 67 பேர் இறந்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? 2 பேர் விஷசாராயம் அருந்தி மருத்துவமனையில் சேர்க்கவுடன் அங்க இருக்கின்ற உளவுத்துறை சரியான ரிப்போர்ட்டை அரசாங்கத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த 67 பேர் உயிர் இழப்பதற்கு உயிர் இழந்திருக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் திமுக அரசாங்கம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் உளவுத்துறை வச்சுக்கிட்டு? ஆக இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பெஹல்காம் அந்த பகுதி வந்து பாகிஸ்தான் ஒட்டிய பகுதி, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்க அடிக்கடி அந்த எல்லையில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி இந்தியாவுக்குள்ள பல்வேறு பயங்கரவாத செயல் ஈடுபடுத்திட்டே இருந்தாங்க. அதை நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை அதை தடுத்து நிறுத்து பயங்கரவாதிகளை பல பேர்த்தை சுட்டு வீழ்த்தி இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவம் அங்கே அரங்கேறிக்குது. இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது, பல்வேறு வடிவத்தில் போதை பொருள் விற்பனை ஆகுது, அதில் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் விற்கிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக இந்த அரசை வலியுறுத்தி வர்றேன். சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக நான் பேட்டி கொடுத்தேன். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. செவடங்காதில் சங்குவதன மாதிரி அதை கேட்டுக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு பல்வேறு குற்றச்செயல் ஈடுபடுகின்ற நிலை உருவாகி இருக்குது தமிழ்நாட்டில் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நாகையில் திமுக பிரமுகர், அதில் பார்த்தா மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒன்று, மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு ஒரு போதைப் பொருளை இது அதிகமாக இதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதெல்லாம் அதிகமாக போதை வருதுன்னு அதை பயன்படுத்துகிறாங்க.
அதுக்கு திமுக பிரமுகர்கள் இன்றைக்கு விற்பனை செய்ததாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்த செய்தி பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் தடுப்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த போதைப் பொருளால் தான் அங்கங்க கஞ்சா போதை ஆசாமிகள் திருட்டுல, கொலை செய்வதில், பாலியல் சீண்டல் போன்ற இந்த தவறான செயல் ஈடுபடுவதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதால் தான். இந்த அரசாங்கம் தேவையா? அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் கொண்டாந்தோம். திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் 25,000 50,000 நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 75,000 ஒரு பவுன். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா கொண்டு வந்து அற்புதமான திட்டம், அதையும் நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு மானிய விலையில கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம், 52,30,000 லேப்டாப் கொடுத்தோம். 7,300 கோடி இதற்காக அரசாங்கம் செலவிட்டிருக்குது. அந்த திட்டத்தையும் கைவிட்டு விட்டார்கள். ஆக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு அமைக்கும். அப்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்கள் முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும்.